நீரின்றி அமையாது உலகு எனக் கூறியவர் யார்? திருவள்ளுவர். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் எனப் பாடியவர் யார்? இளங்கோவடிகள். பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கண்மாய். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே எனக் குறிப்பிடும் நூல் எது? புறநானூறு. மணிமேகலையும் இவ்வரி இடம்பெற்றுள்ளது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடைத்து எது? அரண். பண்டைய தமிழரின் நீர் மேலாண்மைக்குச் சான்றாக விளங்கும் அணை எது? கல்லணை. உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே என்று பாடியவர் யார்? குடப்புலவியனார். திருத்தொண்டர் புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிழார். பக்தி சுவைநனிச் சொட்டச் சொட்டப் பாடிய கவிவல்லவன் என சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். குள்ளக் குளிரக் குடைந்து நீராடி என்று பாடியவர் யார்? ஆண்டாள். கல்லணையைக் கட்டிய மன்னன் யார்? கரிகால சோழன். கல்லணையைக் கட்டிய மன்னன் யார்? கரிகால சோழன். கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? காவிரி. கல்லணையின் கட்டுமான உத்தியைக் கொண்டு கட்டப்பட்ட அணை எது? கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தௌலீஸ்வரர் அணை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சர் ஆர்தர் காட்டன்.